ஹாய் திஸ் இஸ் நாகு. டுடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி ரெசிபி தான். அது இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? சரி வாங்க என்ன எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் 4 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு பட்டை லவங்கம்லாம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் 2 பெரிய வெங்காயத்தை வந்து சும்மா அப்படியே குறைன்னு அரைச்சி எடுத்துருக்கேன். அது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி எடுத்துகிட்டு அதிலேயே இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பாதி பச்சை பட்டாணியை நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு தனியாக பாதி பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் கிரேவி கொஞ்சம் திக்காக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பச்சை பட்டாணி நல்லா இது கூட கலந்து கொடுத்துட்டு ஆல்ரெடி வேக வச்ச பட்டாணி அந்த தண்ணியோடவே இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியெல்லாம் இருந்தால் கொஞ்சம் தண்ணியை வடிகட்டிடுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இதனோட அளவு 1 கிளாஸ் இருந்ததுனால நான் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் அந்த எண்ணெய்லாம் மிதந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி விட்டுட்டு இறக்கிடுங்க. கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ரொம்பவுமே சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.